வந்துட்டா? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணைஎஸ் அகாடமி மற்றும் நான் ஹேமசுந்தர். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ப்ரிப்பரேஷனும் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? மாணவர்கள் எல்லாரும் விடாமுயற்சியோட எப்பவுமே தாம் எடுத்துக்கொண்ட வேலையில கண்ணும் கருத்துமாக சிறப்புட செயல்படணும். அப்பதான் நம்ம எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு முழுமையான வெற்றியை பெற முடியும். சரிங்களா? எதற்காக இதை சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு உத்வேகத்தோட இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுறீங்க சில நேரம் இடையிலலாம். சார் என்ன சார் பிசிலாம் பார்க்கும்போது சில நேரம் நல்லா படிச்சிருக்காங்க கேண்டிடேட்ஸு. அவங்க வந்து சில நேரம் வந்து ரொம்ப வரி பண்ணி பேசுறாங்க. நல்லா படிச்சிருக்கேன் சார், என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்கமிங் எக்ஸாம் நாள் வேறு ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. இதே எஸ்ஐ கேண்டிடேட்ஸ்னா சார் எனக்கு அப்பப்போ டவுன் ஆகுது சார். இதுவே டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ்னா அவங்களுக்கு சார் நோட்டிஃபிகேஷன் வருமா? இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் குவரிஸ் நிறைய இருக்கு. சரியா? ரொம்ப கஷ்டப்படுறீங்க சில நேரம்லாம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு தான் ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எதுவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய கடமை என்ன? நல்லா படிக்க வேண்டியது. சரிங்களா? எக்ஸாம் வருதா? நம்ம என்ன படிச்சோமோ அது அங்க ரெஃப்ளெக்ட் பண்ணும். இதுதான் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ண போறதுதான் அங்க. சரியா? இது தாண்டி வேற எதுவும் இது பண்ண முடியாது. நீங்க படிச்சது மட்டும்தான் வரும். ஓகேங்களா? எஸ்பெஷலி ஃபார் பிசி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வர டிசம்பர் 10 வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கு அனைவருக்குமே வெற்றி வாழ்த்துக்கள் அரியணைஎஸ் அகாடமி சார்பாக. சரிங்களா? ஓகே, நேரம் தாழ்த்தாம நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா தமிழ்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இலக்கண வகுப்பு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ்ல இலக்கணத்திலேருந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஆல்ரெடி மோஸ்ட்லி நம்ம உரைநடை பார்ட்டும் செய்யுள் பார்ட்டும் முடிச்சிட்டோம். இலக்கணம் பார்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் உங்களுக்கு பிசி எக்ஸாமா இருந்தாலும் சரி, எஸ்ஐ எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஈவன் டிஎன்பிஎஸ்னா சொல்லவே தேவையில்லை. டிஎன்பிஎஸ்ல 1/3 ஆஃப் த கொஸ்டின்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் 1/3 ஆஃப் த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வருது? இலக்கண பார்ட்ல இருந்து மட்டுமே வருது. சரிங்களா? நம்ம செய்யுளையும் உரைநடையும் மனப்பாடம் பண்ணிடலாம். செய்யுளையும் உரைநடையும் மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா நமக்கு இலக்கணத்துல ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உண்மைதானே? நம்ம சும்மா கண்ணா பின்னான்னு போட்டு போயிட முடியாது. ஓ இதுவா எப்படின்னு போட்டு போயிட முடியாது. இப்ப வந்து அளபடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அளபடைனா என்ன? அளபடையில என்னென்ன வகைகள் இருக்கு? அந்த வகைகள் வரும்போது நம்ம எப்படி வந்து இந்த அளபடை வந்திருந்தா இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த வாக்கியம் இந்த சொல் வந்துருந்துச்சுன்னா இந்த அளபடை வரும் அப்படின்னு நம்ம எப்படி சூஸ் பண்றது? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி இது ஃபார் எக்ஸாம்பிள் அளபடை மட்டும் இப்ப நம்ம சொன்னது. இது போல நிறைய பகுதிகள் இருக்கு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதற்காக தான் இலக்கண பகுதியை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிறது. ஓகேங்களா? இப்போ 6th இலக்கணம், நெக்ஸ்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா 7th இலக்கணம், 8th இலக்கணம் அப்படின்னு நம்ம இலக்கணத்தை மட்டும் ஒரு சேர வச்சு ஒரு ஸ்ட்ரெச்சா வச்சு அடிச்சிடுவோம். ரைட்டா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஓகே ரைட். வித்தவுட் டிலே நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்ப்போம். இலக்கணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் இஸ் நத்திங் பட் கிராமர். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா கிராமர்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த இலக்கணத்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும், ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒரு ஆப்ட் டெஃபினேஷன் இலக்கணம்னா என்ன அப்படின்னா இதுதான். இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசுறோம். நம்ம ஒரு லாங்குவேஜை இந்த முறையில தான் பேசணும். சரியா? இந்த முறையில தான் பேசணும், இந்த முறையில தான் எழுதணும் அப்படின்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் இலக்கணம். சரியா? இப்ப தமிழ் இலக்கணத்துல எத்தனை வகைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். தமிழ் இலக்கணத்துல எத்தனை வகைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 வகையில சொல்றாங்க. மொத்தம் 5 வகையில சொல்றாங்க. அது என்னன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு. என்னன்னா எழுத்து, சொல், பொருள்,
யாப்பு, அணி அப்படின்னு 5 விதமா இருக்கு. சரியா? 5 விதமா இருக்கு. இந்த 5 இலக்கணத்திலையும் நம்ம தனித்தனியா ஒவ்வொரு கான்செப்ட பர்ட்டிகுலரா மெயின் கான்செப்டா கோர் கான்செப்டா எடுத்து படிப்போம். எழுத்துல என்னென்ன படிப்போம்? தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அதனுடைய வகை தொகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உயிரெழுத்துனா என்ன? மெய்யெழுத்துனா என்ன? உயிர்மெய் எழுத்துனா என்ன? சரியா? இதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன? இந்த எழுத்துக்களை அதனுடைய ஓசையை வச்சு எவ்வாறு பிரிக்கிறாங்க? சரியா? அந்த ஓசையை வச்சு பிரிக்கிறப்போ அந்த சவுண்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், மாத்திரை அப்படின்னு. குறில் எழுத்துக்கு மாத்திரை என்ன? ஓகேவா? இந்த சவுண்டை வச்சு கால்குலேட் பண்றப்போ அது சவுண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அது குறில்னு சொல்லுவோம், சவுண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா நெடில்னு சொல்லுவோம், இதுக்கு மாத்திரைன்னு கொடுப்போம். சரியா? இந்த மாதிரி கான்செப்ட் படிக்கிறது நம்ம எங்க பார்ப்போம்னா எழுத்து இலக்கணத்துல பார்ப்போம். சரியா? அடுத்து சொல்லி இலக்கணத்துல சொற்களின் பயன்பாடுகளை பத்தி இங்க நம்ம தெரிஞ்சுப்போம். சொற்களின் பயன்பாடுகளை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுப்போம். பொருள் இலக்கணத்துல அகப்பொருள், புறப்பொருள்னு நம்முடைய தமிழர் வாழ்வை பிரிப்பாங்க தெரியுமா? அகப்பொருள், புறப்பொருள் நம்முடைய தமிழர் வாழ்வை பிரிப்பாங்க. அகப்பொருள்னா என்ன? அகப்பொருள்னா நம் உள் சார்ந்த அமைப்பு. சரியா? தலைவன் தலைவி மீது காதல் கொள்ளுதல், நம்முடைய பண்பாடு, நாகரிகம், இதெல்லாம் புறப்பொருள்ல பார்ப்போம். சரியா? ரொம்ப பெரிய கான்செப்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மீடியமான கான்செப்ட், ஒரு அருமையான கான்செப்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பொருள் இலக்கணத்துல நம்ம பார்ப்போம். யாப்பு, ஒரு கவிதை எந்த கட்டமைப்புல இருக்கணும்? ஒரு கவிதை எழுதுறோமா, அந்த கவிதை எதை எதை அடிப்படையாக வைத்து எழுத வேண்டும்? சரியா? எதெல்லாம் பயன்படுத்தணும்? எழுத்து எப்படி இருக்கணும்? அசை எப்படி இருக்கணும்? சீர் எப்படி இருக்கணும்? தொடை எப்படி இருக்கணும்? தலை எப்படி இருக்கணும்? அதெல்லாம் எங்க பார்ப்போம்னா இந்த யாப்புல பார்ப்போம். எதுல பார்ப்போம்? யாப்புல பார்ப்போம். சரியா? இந்த கவிதையை இயற்றுவதற்கு இதுதாங்க முறை, இந்த கவிதைனா இப்படிதாங்க வந்து சவுண்ட் இருக்கணும். சரியா? நீங்க கூட படிச்சிருக்கலாம், ஓல்ட் கேண்டிடேட்ஸ் படிச்சிருப்பீங்க, செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கவிதைக்குரிய ஒளி மரபு இதெல்லாம். சரியா? இதை பத்திலாம் நம்ம எங்க பார்ப்போம்? யாப்பு இலக்கணத்துல பார்ப்போம். ஃபைனலா பார்க்கிறது அணி இலக்கணம். அணி இலக்கணம், இந்த அணி இலக்கணத்துல என்ன பார்ப்போம்? முதல்ல அணினா என்னன்னு பார்ப்போம். சரியா? அணினா என்ன? இருக்கிறத மென்மேலும் அழகூட்டுவது அணி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மென்மேலும் அழகூட்டுவது அணி. இந்த அணியில நிறைய டைப்ஸ் வரும். உவமை அணி, உருவக அணி, வேற்றுமை அணி, இல்பொருள் உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் உவமை அணி, சொற்பொருள் உவமை அணி, பொருள் பின்வருளை அணி, சொற்பின்வருளை அணி, தீவக அணி, இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, இது போல பல வகைகள்ல நம்ம அணி இலக்கணத்தையும் பார்ப்போம். சரியா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம தமிழ் இலக்கணமா பார்க்கிறோம். ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்குதா? இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா சைமல்டேனியஸா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியே சொல்லுங்க. ஏதேனும் உங்களுக்கு ஐயம் இருப்பின் அதை நான் அப்படியே ஆன் ஸ்பாட்லயே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, இலக்கணம்னா என்ன? நம்ம தமிழ் இலக்கணத்துல என்னென்ன வகைகள் இருக்கு, அந்த வகைகள்ல என்னென்னலாம் நம்ம பார்ப்போம், அது எல்லாமே இப்ப இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது எழுத்து இலக்கணம் தான் பார்ப்போம். எழுத்து இலக்கணம் தான் பார்ப்போம். அப்போ எழுத்து இலக்கணத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சரியா? எழுத்து. ஃபர்ஸ்ட் எழுத்துன்னா என்ன? ஃபர்ஸ்ட் எழுத்துன்னா என்ன? நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நான் பேசுறது உங்களுக்கு புரியுது, இல்ல? என்ன காரணம்? நான் ஒரு ஒலி எழுப்புறேன், அந்த ஒலி வார்த்தைகளா உருவெடுத்து உங்களை வந்து அடையுது, அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது மாதிரி பொருள் படுறதுனால உங்களுக்கு அது தெளிவா புரியுது. சரியா? இது நான் பேசுறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் பேசுறது ஒருத்தவங்களுக்கு அது நார்மலா பிரசன்ட்ல இப்ப நேரடியா நீங்க இருக்கீங்க, நான் உங்களுக்கு நேரடியா பேசி முடிச்சிடுறேன். நான் பேசுறது அடுத்து ஒரு பல 100 வருடங்கள் கழித்து வருபவர்களுக்கும் அது தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்றது? நான் அதை ஏதாவது ஒரு முறையில நான் அதை வெளிப்படுத்தணும். எப்படி நான் அதை வெளிப்படுத்துறது? எழுத்து மூலமா தான் வெளிப்படுத்த முடியும். சரியா?
இதற்கு ஆதாரங்கள் பல இருக்குங்க. பன்னெடு காலம் தொட்டு பாத்தீங்கன்னா ஐவிசி சிந்து தமிழ் நாகரிகத்துல மக்கள் வந்து குறியீடுகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி 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 சரியா? அந்த காலத்துல அவங்க வந்து இது போன்ற அவங்க பார்த்த நிகழ்வுகள், அவங்க கண்ட நிகழ்வுகள், அவங்க மேற்கொண்ட நிகழ்வுகளை அடுத்தவங்களுக்கு சொல்வதற்காக இது போன்ற சித்திர எழுத்துக்களை பயன்படுத்திருக்காங்க. which is nothing but pictograph. ஓகேவா? சித்திர எழுத்துக்களை பயன்படுத்திருக்காங்க. அந்த எழுத்துக்களின் மூலமா தான் மற்றவர்களுக்கு அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? பின்னாட்கள்ல இது என்ன மாதிரி மாறுதுன்னு பார்த்தோம்னா, இதற்கு நிலையான ஒரு வடிவம் ஏற்படுது. நிலையான ஒரு வடிவம் ஏற்படுது. அந்த வடிவமானது கால மாற்றத்திற்கேற்ப பல்வேறு சிதைவுகளை மேற்கொண்டு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோ அந்த நிலைமையை வந்து அடைஞ்சிருக்கு. நம்ம தமிழ் எழுத்துக்களையுமே நம்ம சொல்லலாம். சரிங்களா? தமிழ் எழுத்து பாத்தீங்களா, ஆதி காலத்துல அதனுடைய உரு வேற மாதிரி இருக்கும். அதனுடைய உரு வேற மாதிரி இருக்கும். இத ரெண்டு வகையில பிரிப்பாங்க. ரெண்டு வகையா பிரிப்பாங்க நம்ம தமிழ் எழுத்த. சரியா? வட்டெழுத்து அப்படின்னு ஒரு வகையா பிரிப்பாங்க, பழைய தமிழ் எழுத்து அப்படின்னு பிரிப்பாங்க. இப்ப நம்ம பயன்படுத்துறது தற்கால இலக்கிய வழக்குல இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த எழுத்துக்கள்லயே சொல், அதாவது எழுத்து சீர்திருத்தம் இடையில இந்த 1980களில் சிலரால மேற்கொள்ளப்பட்டது. அவ்வளவு டெப்தா போக வேணாம். சரியா? இது போல நம்ம சொல்ல வரத ஒரு எழுத்து மூலமா சொல்றோம்ல, அதுதான் எழுத்துன்னு சொல்றோம். ஒரு வடிவம் கொடுக்கிறோம்ல, ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கிறோம்ல, அதுதான் எழுத்து. ஒவ்வொரு மொழிக்கும் அதனுடைய தனித்துவமான எழுத்து இருக்கும். சரியா? அதுதான் இது டெஃபினேஷனா கொடுத்திருக்காங்க. ஒளி வடிவமாக எழுதப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தமிழ் எழுத்தானது பாத்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து அப்படின்னு மூணா பிரிப்பாங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து அப்படின்னு மூணா பிரிப்பாங்க. உயிரெழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12 இருக்கு. இந்த உயிரெழுத்தானது எங்கேந்து பிறக்குது அப்படின்னா நம்ம இயல்பா வாயை திறக்கும் போதே பிறக்குது. உதடுகளை குவிப்பதன் மூலமோ இயல்பாக வாயை திறப்பதன் மூலமாகவோ இந்த மாதிரி நிகழ்வுகளை மேற்கொள்ளும் போது உயிரெழுத்தானது பிறக்கிறது. நம்முடைய உயிரெழுத்து என்று பார்க்கின்ற பொழுது ஆள் என்று அவ் வரைக்கும் இருக்கு. ஆள் என்று அவ் வரைக்கும் இருக்கு. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. சரியா? இது மாதிரி 12 எழுத்துக்கள் மொத்தம் இருக்கு. 12 எழுத்து மொத்தம் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க. இப்பதான் நம்ம சொன்னோம் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு 12 எழுத்துக்கள் இருக்கா? இப்போ நம்ம ஒலிக்கும் போதே அதுல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை உங்களால அறிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? அந்த ஒளியில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். இது மாதிரி அந்த ஒளியானது மிக நீண்டு ஒலித்தால் அத நெடில் அப்படின்னு சொல்றோம். குறுகி ஒலிச்சதுன்னா அதை குறில்னு சொல்றோம். புரியுதா? குறுகி ஒலிச்சதுன்னா அது குறில், நீண்டு ஒலித்தால் அது நெடில். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. ஓகேவா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் அதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச். ஓகேவா? குறுகி ஒலிக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச், நீண்டு ஒலிக்கிறது. அது மாதிரி இந்த உயிரெழுத்துல மட்டும் பார்த்தோம்னா ஆ, இ, உ, ஏ, ஓ இன்னும் 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மீதம் உள்ள 7 எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதன் காரணமாக இதை நெடில் எழுத்து அப்படின்னு சொல்றோம். சரியா? இன்னும் ஒண்ணு இருக்குமே அக்கேனா அப்படின்பீங்க. சரியா? அந்த அக்கேனாவானது ஆயுத எழுத்து அப்படின்னு தனியா வரும். சரியா? உயிர் எழுத்துக்கள்ல அதை நம்ம சேர்க்க மாட்டோம். சரியா? இதைதான் பார்த்தோம். குறுகி ஒலிப்பதனால் இவை அனைத்தும் குறில் எழுத்துக்கள் என்றும், நீண்டு ஒலிப்பதனால் இவை அனைத்தும் நெடில் எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இத ஒலிப்பதற்கு கால அளவு உண்டு. ஓகேவா? இது இந்த ஸ்பேன்ல தான் ஒலிக்கும், இது இவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு கால அளவு உண்டு.
சிம்பிளா சொல்லணும்னா குறுகி ஒழிச்சதுன்னா அதனுடைய கால அளவை என்னன்னு சொல்றோங்க. முதல்ல கால அளவுனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கால அளவுனா எது எப்படி சொல்றாங்க? மாத்திரை என்று சொல்றாங்க. சரியா? குறுகி ஒழிச்சா அந்த எழுத்து ஒரு எழுத்தானது குறுகி ஒழிக்கும் பொழுது ஒரு மாத்திரை அளவை கொண்டுள்ளது. நீண்டு ஒழிக்கும் பொழுது அந்த எழுத்தானது 2 மாத்திரை அளவு கொண்டுள்ளது. சரியா? குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. சரியா? நெடிலுக்கு 2 மாத்திரை. ஓகேவா? இததான் மாத்திரைன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு கண் இமைக்கவோ ஒரு முறை நொடிக்கவோ ஒரு கால அளவாகும். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இலக்கணத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1/3 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில மறந்துடவே கூடாது. பிசிலையும் பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பண்றது இதுதான். பிசிஎஸ்சி எக்ஸாம்லயும். சோ இலக்கணத்தை நம்ம எக்காரணம் கொண்டு அவாய்ட் பண்ணிடக்கூடாது, நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. சரியா? இலக்கணம் மட்டும் எப்பவுமே ரொம்ப புரிதலோட படிங்க. எப்பவுமே மனப்பாடம் மட்டும் செய்யாதீங்க இலக்கணத்தை. சரியா? எப்பவுமே இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். குறில் எழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை. சரியா? இப்போ எழுத்து பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெய் எழுத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெய் எழுத்து. மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு? 18. இதுதான் கேள்வி. மெய் எழுத்து 18. இப்போ மெய்ங்கிறது உடம்பு அப்படின்னு பொருள்படுது. இது ஒரு கேள்வி. நோட் பண்ணிக்கோங்க. மெய்ங்கிறது உடம்பு. உயிரும் உடலும் சேர்வதால் தான் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. சரியா? அதாவது உயிரும் மெய்யும் சேர்வதால் தான் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றன. இங்கு மெய் என்று குறிப்பிடப்படுவது உடல் அப்படி என்னும் பொருள்லையும் வருது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இருக்கு? இக்கு, இக்குல இருந்து ஆரம்பிச்சு இன்னு வரைக்கும் இருக்கு. இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. சரியா? மாதிரி 18 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 18 எழுத்துக்களையும் எப்படி வகை பிரிக்கிறாங்க அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. வல்லினத்துல ஆஸ் யூசுவல் நம் க ச ட த ப ர. மெல்லினத்துல ஞ ஞ ந ந ம ந. இடையினத்துல ய ர ல வ ல ல. ஓகேவா? இது வல்லினம், இது மெல்லினம், இது இடையினம். சரியா? கசர தபர ஞஞன நமன எரளல. அதுதான் நம்ம மெய் எழுத்துக்கள் வச்சு பார்க்கும்போது இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினத்துக்கு இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையினத்துக்கு இய்யி, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஓகேவா? சோ இத பார்த்துக்கங்க. மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ? நம்ம குறில் எழுத்துக்கு பார்த்தோமா? சாரி, உயிரெழுத்துக்கு பார்த்தோமா? உயிரெழுத்த குறில், நெடில் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை என்றும் நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை என்றும் பார்த்தோமா? அதே மாதிரி சேமஸ் மெய்யெழுத்துக்குமே மாத்திரை அளவு உண்டு. மெய்யெழுத்துக்கு மாத்திரை அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. இது கொஸ்டின். இது கொஸ்டின். ஓகேவா? இது கொஸ்டின். சோ ஃபர்தரா பார்த்தோம்னா இதை தெரிஞ்சுக்கங்க. இதான் இப்ப சொன்னோம். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன, மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன, இது இடையின எழுத்துக்கள். எதனால இது இடையின எழுத்துக்கள்? இது வல்லினமாகவும் வன்மையாகவும் ஒலிக்காது, மென்மையாகவும் ஒலிக்காது. அந்த காரணத்தினால இது இடையினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்து பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? உயிர் பார்த்தோம், மெய் பார்த்தோம். இந்த உயிரும் மெய்யும் சேர்றதுனால என்ன வருதுன்னா உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கின்றது. உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கிறது நம்ம பார்க்க முடியுது. சரியா? உயிரும் மெய்யும் சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் பிறக்கிறது. மறக்காதீங்க. சரியா?
நீங்க இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலுமே பரவாயில்ல, உங்களுக்காக தான் முக்கியமா இந்த கிளாஸ். சரியா? சோ இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, உயிர்மெய் எழுத்துனா என்ன, இது தெரியலன்னா கொஞ்சம் பின்னாடி சிரமமா இருக்கும். சரியா? சோ அதெல்லாம் பாத்துங்க. அதனாலதான் ரொம்ப பொறுமையா சொல்றது இதெல்லாம். மெய் எழுத்துக்கள் 18, மெய் எழுத்துக்கள் 18ன்னு பார்த்துட்டோம். உயிரெழுத்து 12ன்னு பார்த்துட்டோம். சரியா? இந்த 12 எழுத்துக்களும் இந்த 18 எழுத்துக்களோட இணையும் பொழுது நமக்கு பல்வேறுபட்ட எழுத்துக்கள் கிடைக்கப்படுது. பல்வேறுபட்ட எழுத்துக்கள் கிடைக்கப்படுது. அது எவ்வளவு? 216. 216 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 12 × 18 எவ்வளவு வருது? 216 எழுத்துக்கள் வரும். ஓகேவா? இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைவதால் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கிறது. இது மொத்தம் 216 இருக்கு. சரியா? 216 இருக்கு. இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு பிரிப்போம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு பிரிப்போம். இதுல வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 72 72 72ன்னு வரும். உயிர்மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 72 வல்லினம் இருக்கும், 72 மெல்லினம் இருக்கும், 72 இடையினம் இருக்கும். சரியா? 72 இடையினம் இருக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி இது. உங்களுக்கு விடை தெரிந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உயிர்மெய் எழுத்துக்கள்ல எத்தனை குறில் எழுத்து இருக்கு, எத்தனை நெடில் எழுத்து இருக்கு? எத்தனை குறில் எழுத்து இருக்கு, எத்தனை நெடில் எழுத்து இருக்கு? ஓகேங்களா? உங்களுக்கு இது விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? சோ அது மாதிரிதான் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தா உயிர்மெய் குறில் எப்படி எல்லாம் ஜாயின் ஆகுறப்போ என்ன நம்ம அதெல்லாம் தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பார்த்தோம்னா ஆயுத எழுத்து. சரியா? ஆயுத எழுத்துனா என்ன? அக்கேனா. ஆண்டாண்டு காலமா இது நமக்கு தெரியும். அக்கேனா போட்டுருவோம். அதுதான் ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்தரா இதுலக்கு நிறைய பேர் இருக்கு. தனிநிலை, முற்றாயுதம், ஆயுதம், இது போன்ற வேறு பெயர்களும் இருக்கு. அதுவுமே நம்ம அடுத்து வர இதுல பார்ப்போம். சரியா? தமிழ் மொழியில உயிர்மெய் எழுத்துக்களை தவிர்த்து ஆயுத எழுத்து, இது மாதிரி கடைசி கான்செப்ட் இதுதான். அதுதான் இந்த அக்கேனா. சரியா? என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். சோ இதுக்குமே ஒரு மாத்திரை அளவு இருக்கு, அரை மாத்திரை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. மாத்திரையை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்களுக்கு குறிலா இருந்துச்சுன்னா 2, குறிலா இருந்துச்சுன்னா 1, நெடிலா இருந்துச்சுன்னா 2. அதே மாதிரி மெய் எழுத்துக்கு வந்தோம்னா மெய் எழுத்தினுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு. அடுத்து பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள் குறில் எழுத்தும் உண்டு, நெடில் எழுத்தும் உண்டு. சேமஸ் நம்ம உயிரெழுத்துல என்ன பார்த்தோமோ அதேதான் உயிர்மெய் எழுத்துலயுமே குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. லாஸ்டா பார்த்தோம்னா ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. சிம்பிள் கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. புள்ளி வச்சு எழுத்து வந்துச்சுன்னா அரை மாத்திரை. மறக்காதீங்க. இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய இலக்கணம் முடியுது. சரியா? ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கக்கூடிய இலக்கணம் முடிவடையுது. இதுதான் கபிலர். எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்களேன். இவ்வளவு நேரம் நம்ம மாத்திரைனா என்னன்னு பார்த்தோம். அந்த மாத்திரைய எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. அதை நல்லா கவனிங்க. கபிலர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? கபிலர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? இது மாதிரி கேள்வித்தாள்ல வினா இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஒரு வார்த்தையை சொல்ல கொடுத்துட்டு அதனுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கவனிங்க. அது மாதிரி வந்துச்சுன்னா எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அது குறிலா இருக்கா நெடிலா இருக்கான்னு பார்க்க தெரியணும். ஃபர்ஸ்ட் குறிலா இருக்கா நெடிலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க தெரியணும். க அப்படிங்கிறது குறில் எழுத்தா? பி அப்படிங்கிறதும் குறில் எழுத்து, ல அப்படிங்கிறதும் குறில் எழுத்து. சரியா? எதுவுமே நீண்டு ஒலிக்கல. அதனுடைய ஒலியானது மிகவும் குறுகிதான் ஒலிக்குது. அப்போ இதற்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு. இந்த லாஸ்ட் எழுத்தை பாருங்க. இருங்கிறது புள்ளி வச்ச எழுத்து. புள்ளி வச்ச எழுத்துனாலே அரை மாத்திரன்ட்டோம்.
சரியா? இங்க அரை மாத்திரை கொடுங்க. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 3.5 மாத்திரை வரும். இப்படிதான் பிரிக்கணும். சரியா? ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் புக் பேக் பின்னாடி இருக்கும். ஸோ இதையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. நம்ம இந்த செஷன்ல இலக்கணம் தான் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்றோம். ஸோ ஃபர்தரா செகண்ட் யூனிட்ல என்ன இலக்கணம் இருக்கோ அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், மாணவர்கள் எல்லாருமே இந்த கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிற பார்ட் இருக்குல்ல, இதையுமே நோட் பண்ணிங்க. இதுல இருந்து உங்களுக்கு அதிக அளவுல கேள்விகள் இடும். சரியா? சோ அதை ப்ராப்பரா பாத்துங்க எப்பவுமே. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, முதல் எழுத்து சார்பெழுத்து. இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோம்? எழுத்துனா என்ன, எழுத்துல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? எழுத்துல உயிரெழுத்து பார்த்தோம், மெய்யெழுத்து பார்த்தோம், உயிர்மெய் எழுத்து பார்த்தோம், ஃபர்தரா லாஸ்டா ஆயுத எழுத்து பார்த்து முடிச்சோம். சரியா? இப்போ அதுல இருந்து அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் போறோம். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து சார்பெழுத்து. அது என்ன முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன் இதை முதல் எழுத்துன்னு சொல்லணும்? உயிர்மை எழுத்து இருக்குல்ல, உயிர்மை எழுத்தையும் முதல் எழுத்துன்னு சொல்லலாம்ல, ஏன் அதை சொல்லல? காரணம் என்னன்னா, இந்த உயிரும் மெய்யும் தான் உயிர்மை எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை. சரியா? இது இல்லைன்னா உயிர்மை எழுத்துக்கள் கிடையாது. இந்த 2 எழுத்துக்களும் இல்லைன்னா வேற எந்த எழுத்துக்களும் தோன்றாது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களையுமே சேர்த்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முதல் எழுத்து எத்தனை இருக்கு? 30. முதல் எழுத்து 30 இருக்கு. அப்ப சார்பெழுத்து அப்படின்னா என்ன? முதல் எழுத்து சொல்லிட்டோம், இந்த உயிரும் மெய்யும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டோம். அப்போ இந்த உயிரும் மெய்யும் இதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் சார்பெழுத்து. சரியா? இதை வச்சுதான் நான் உயிரும் மெய்யும் இது இருந்தாதான் நான் இந்த எழுத்தெல்லாம் ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா அது சார்பெழுத்து. ஓகேவா? சார்பெழுத்து ஒரு 10 வகை இருக்கு. சார்பெழுத்து ஒரு 10 வகை இருக்கு. அதை வரிசையா பார்ப்போம். இப்ப முதல் எழுத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து எனப்படும். 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமா தான் இது இருக்கு. சோ அதனால இது முதல் எழுத்து அப்படிங்கிறோம். ஃபர்தரா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன? சார்பெழுத்து. சார்பெழுத்துனா என்ன? முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் அனைத்து எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள் எனப்படும். ஓகேவா? இது எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். என்னென்ன நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், உயிரும் மெய்யும் சார்ந்து வருவதனால் இது உயிரையும் மெய்யையும் வச்சு உயிர்மை எழுத்துக்கள் உருவாகும். அப்போ உயிர்மை எழுத்து சார்பெழுத்தா? ரைட். அடுத்து நம்ம ஆயுதம் பார்த்தோம். ஆயுதமும் உயிரெழுத்து முடிந்த பிறகு அதனை சார்ந்துதான் இருக்கும். அதனாலதான் அந்த ஆயுத எழுத்தை கடைசியில வச்சிருப்போம். சரியா? ஆயுத எழுத்து. இப்ப பாருங்க, இன்னொன்னு நல்லா கவனிங்க. உயிரெழுத்து அளபெடுத்து ஒலிப்பது, அதுதான் உயிரளபடை. சரியா? இப்ப ஒற்றளபடை, மெய்யெழுத்து அளபெடுத்து ஒலிப்பது, அவ்வளவுதான் ஒற்றளபடை. ஓகேவா? குற்றியலிகரம், குற்றியலுகரம், இது டெப்தா போவோம். இது எடுத்து இந்த கான்செப்ட் எடுக்கிறப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, கூ வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்குல்ல, கூ வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அது வல்லினமாக வரும்போது குசுடு துபுரு, மெல்லினமாக வரும்போது நியூனோ அது மாதிரி வருது இல்ல. சோ அதை பத்தி இந்த இடத்துல பார்ப்போம். குற்றியலுகரம், குற்றியலிகரம்னு. அடுத்து ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். குறுக்கம்னா குறுகி ஒலித்தல். நான் ஆல்ரெடி அந்த ஸ்டேபிளா இருக்கு அந்த எழுத்து 2 மாத்திரை. இப்ப ஐன்னு பாத்தீங்கன்னா 2 மாத்திரை அளவுல ஒலிக்கும், நீண்டு ஒலிக்கிறதுனால அதுல இருந்து குறுகி ஒலிக்கும். அதுதான் வந்து குறுக்கம்ங்கிறது. குறுகி ஒலித்தல்னா அதோடைய மாத்திரை அளவுல வேறுபாடு இருக்கும். மாத்திரை அளவு 2ல இருந்து 1.5 1ன்னு மாறும். அதுதான் குறுக்கம். சவுண்டுல வேறுபாடு இருக்கும், சவுண்டுல குறையும், மாத்திரை அளவு குறையும். அதுதான் குறுக்கம்ங்கிறது. எது எதுக்கெல்லாம்? ஐக்கு, அவ்வுக்கு, மகர எழுத்தான மகர மா எழுத்து
மகர ஈற்று வரும், இதுவுமே பார்ப்போம். ஆயுத குறுக்கம் இக்கு அக்கேனாவுக்கு பார்ப்போம் இத. சரியா? கண்டமணிக்கு புள்ளி வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். அதுதான் என்னன்னு பார்த்துட்டோம். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றிலபடை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலிகரம், குற்றியலுகரம். சொல்லிட்டோம்ல, எதுவும் விடுபடல இல்ல. சரியா? ரைட். இப்போ இந்த சார்பெழுத்துல இருக்கக்கூடிய முதன்மையா இருக்கக்கூடியது என்ன? உயிர்மை. சரியா? அப்ப இந்த உயிர்மையில என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். உயிர்மையில என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அங்க ஆதி காலத்துல சொன்னோம்ல, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைவதால் தான் இந்த உயிர்மை எழுத்து தோன்றுகிறது. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் தான் இந்த உயிர்மை எழுத்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இருப்பாங்க. சரியா? இந்த உயிர்மை எழுத்தினுடைய ஒளி வடிவம் இப்ப நான் பேசுறேன் இது எதை ஒத்து இருக்குமா? உயிரெழுத்த ஒத்து இருக்குமா? அப்படியா? ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். கன்னு ஒரு எழுத்து இருக்கு. இந்த க எழுத்தானது உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். இக்குங்கிறது என்ன? மெய்யெழுத்து. ஆங்கிறது என்ன? உயிரெழுத்து. நல்லா கவனிங்க. க அப்படின்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலா என்ன வந்து முடியுது? ஆ அப்படின்னு முடியும். ஓகேவா? சோ ஒளி வடிவமானது உயிரெழுத்த ஒத்து இருக்கும். ஒளி வடிவமானது உயிரெழுத்த ஒத்து இருக்கும். சரியா? வரி வடிவமானது, வரினா என்ன? எழுத்து வடிவம். எழுத்து வடிவம் எதை ஒத்து இருக்கு? மெய்யெழுத்த ஒத்து இருக்கா? மெய்யெழுத்த ஒத்து இருக்கா? சோ நல்லா இந்த ரெண்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒளி வடிவமானது உயிரெழுத்த ஒத்து இருக்கும். க அப்படின்னா சொல்றப்பவே தெரியும், ஃபைனல் எண்ட்ல ஆ அப்படிங்கிற சவுண்ட் வரும். மெய்யெழுத்த ஒத்து எது இருக்கு? வரி வடிவம் இருக்கு. சரியா? மெய்யெழுத்து மாதிரி தானே இருக்குது இந்த கா. அதுதான். அடுத்து பாருங்க, இதுதான் இந்த 2 பாயிண்ட்லயும் சொல்லியிருப்பாங்க. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு. இப்ப இதுல நம்ம கால அளவு பார்த்தோம்னா சேமஸ் நம்ம உயிரெழுத்துக்கு எப்படி பார்த்தோம்? குறில் நெடில்னு 2ஆ பிரிப்போம். குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. அதேதான் இங்க. கானா குறுகி ஒலிக்குதா? கா அப்படின்னா நீண்டு ஒலிக்குது. அப்ப நீண்டு ஒலிக்கும் போது எவ்வளவு மாத்திரை வரணும்? 2 மாத்திரை வரணும். குறுகி ஒலிக்கும் போது 1 மாத்திரை. சேம் கான்செப்ட். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஏன்னா உயிரெழுத்துக்கு தானே 2ஆ பிரிச்சோம். மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரன்ட்டோம் புள்ளி வச்ச எழுத்துக்கு. உயிரெழுத்துக்கு தான் குறில் நெடில்னு பிரிப்போம். குறில்னா 1, நெடில்னா 2. சரியா? அடுத்து பாருங்க, முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னோம். முதல் எழுத்துன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து. இந்த 2 எழுத்தும் தான் பேசிக். இதை வச்சுதான் மற்ற எழுத்துக்கள் தோன்றும். புரிஞ்சுதா? ரைட். சோ ஃபர்தரா நம்ம ஆயுதம் அப்படிங்கிறதுக்கு போவோம். ஆயுத எழுத்து இது எப்படி இருக்கு? 3 புள்ளிகளோட இருக்கு. இத நம்ம ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றோம். 3 புள்ளிகளை உடையதால் இது தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளிகளை உடையதால் இது தனித்த வடிவம் உடையது. காரணம் என்ன? உயிரெழுத்து ஒரு மாதிரி இருக்கும், மெய்யெழுத்து ஒரு மாதிரி இருக்கும். உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் இது 2 ஜாயின் ஆகும் போது எப்படி வரும்? வரி வடிவம் வந்து மெய்யெழுத்த ஒத்தும், ஒளி வடிவம் வந்து உயிரெழுத்த ஒத்தும் இருக்கும். ஆனா இந்த ஆயுத எழுத்து மட்டும் கேட்பாரற்று தனியா கிடக்கு. சரியா? சோ இது தனியா இருக்கிறதுனால இதுவுமே சார்ந்து வருது அப்படிங்கிற நிலையில இதை வச்சிடுறாங்க. ரைட்டா? இதற்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பாருங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆயுதம், முற்றாயுதம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆயுதம், முற்றாயுதம் அப்படின்னு 5 பேர்கள் இருக்கு கிட்டத்தட்ட. இன்னொரு பேர் வரும்னு நினைக்கிறேன். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, முற்றாயுதம்னு ஒண்ணு வரும். அதையும் எழுதிக்குங்க. ஓகேவா? ஓகேவா? சோ இதையுமே நோட் பண்ணிங்க. முற்றாயுதமும் உண்டு. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, முற்றாயுதம், தனிநிலை, அக்கேனம், அவ்வளவுதான் நினைக்கிறேன்.
சாரி, இது ஒண்ணு இருக்கு. 1 2 3 4 5 6, மொத்தம் 6 பேர் இருக்கு இதுக்கு. ஓகேவா? சோ இதை நோட் பண்ணீங்க. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, இனிமேலும் கேட்பாங்க. ஓகேவா? நுட்பமான ஒலிப்பு முறையுடையது. தனக்கு முன் இது எப்படி இயங்கும்? இது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இது எப்படி இயங்கும்? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, தனக்கு முன் குறில் எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ. ஏங்கிறது குறில் தானே, ஏனாதான் நெடில். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து. அப்ப இங்க என்ன எழுதணும் நம்ம? தனக்கு முன்னா இங்க இக்கண்ணா தானே. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, தனக்கு பின் முன்னாடி குறில் எழுத்து போட்டுட்டோம், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. ஏதாவது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும். சரியா? வல்லின உயிர்மைனா என்ன? கசட தபர வரிசையில இருக்கணும். அது கசட தபர வரிசையில இருக்கணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். கா சா டா தா வா ரா இருக்கலாம். கி சி டி பி பி இது இருக்கலாம். இது மாதிரி எந்த வரிசையில வேணாலும் இருக்கலாம். ஆனா இதுல மட்டும்தான் இருக்கணும். சரியா? இப்ப நான் இங்க கூ போடுறேன். எக்கு அப்படின்னா என்ன? எக்குன்னா என்ன? எக்குனா இரும்பு, அதுதானே? எக்குனா இரும்பு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. ஆயுத எழுத்து போட்டுட்டேன். ஆயுத எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? தனி குறில். ஆயுத எழுத்துக்கு பின்னாடி என்ன வரணும்? வல்லின உயிர்மையா இருக்கணும். கூங்கிறது வல்லினம் தானே, உயிர்மை எழுத்து தானே. போடலாம்ல? கரெக்டா இருக்கா? அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சிச்சு. சரியா? சோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா பார்த்தோம்னா இது தனித்து இயங்காதுங்க. அக்கேனா அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு மீனிங்? எதுவுமே இல்லை இல்ல. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க தனித்து இயங்காது அப்படின்னு. சரியா? ஃபர்தரா லாஸ்டா பார்த்தோம்னா முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இதுவும் சார்பெழுத்து வகை வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு இதுதான், இந்த 2 பாயிண்ட். இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இந்த இடத்த மட்டும் அப்படியே கவர் பண்ணிக்கங்க. கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல இருந்து தான் தூக்கி வைப்பாங்க கரெக்டா. சோ இதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? அவ்வளவுதான். இதோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம் முடிவடைஞ்சிருச்சு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம் முடிவடைஞ்சிருச்சு. இவ்வளவு நேரம் என்னென்ன பார்த்தோம்? எழுத்துனா என்னன்னு பார்த்தோம், எழுத்துக்களுடைய வகைகள்னா என்னென்ன பார்த்தோம், அது என்னென்ன வகைன்னு பார்த்தோம். உயிர் பார்த்தோம், மெய் பார்த்தோம், உயிர்மை பார்த்தோம், ஆயுதம் பார்த்தோம். இப்ப இதுல என்னென்னலாம் இருக்கு? முதல் எழுத்து இருக்கு, சார்பெழுத்து இருக்கு. முதல் எழுத்துனா என்ன? சார்பெழுத்துல என்ன? சார்பெழுத்துனா என்ன? சார்பெழுத்துல எத்தனை வகைகள் இருக்கு? அந்த வகையில இருக்கக்கூடிய 2 வகை பார்த்தோம். உயிர்மை பார்த்திருக்கோம், மெய் பார்த்தோம், ஆயுதம் பார்த்திருக்கோம். அடுத்து ஃபர்தரா வரக்கூடிய வகைகள் எல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட். ஆனா அது போறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்னு பாத்தீங்கன்னா மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து. சரியா? அந்த டாபிக் பார்த்துருவோம். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு இயல் 3ல கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம பார்த்து முடிச்சிருவோம். மொழி முதல் மற்றும் மொழி இறுதி எழுத்துக்கள் கண்டிப்பா நீங்க நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல இந்த எழுத்து தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் இருக்கு. அதற்கு பேர் தான் இலக்கணம்னு பாக்குறோம். சரியா? சோ அந்த எழுத்துக்கு பதிலா வேற எழுத்து போட்டோம்னா என்ன ஆகும்? அதனுடைய பொருளே மாறி போயிடும், பொருளே இருக்காது. சரியா? அந்த மாதிரி பிழைகள் ஏற்படாத வண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. சரியா? என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? இதுல நம்முடைய சொற்களின் இயல்பு மற்றும் நம்முடைய மரபு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு சொல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது முதல்ல என்ன எழுத்து வரும், இடையில என்ன எழுத்து வரும், இறுதியில என்ன எழுத்து வரணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. சரியா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. நன்றி, நன்றி, நன்றி. இந்த 3 நன்றியில எந்த நன்றி கரெக்டான நன்றி சொல்லுங்க? முதல்ல இருக்கக்கூடிய நன்றி இந்த நன்னகரம்
அப்படின்னு சொல்லுவோம்ல, தன்னகரம் நன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த நன்றி தான் சரியான நன்றி. மத்த இரண்டையும் பாருங்க, மத்த இரண்டையும் பாருங்க, ரெண்டும் கரெக்டா? இது ரெண்டும் போடலாமா? இது ரெண்டும் சரியா? இதெல்லாம் போட்டா கரெக்டான ஆன்சர் வருமா? கிளி ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கா? ஐயாவுக்கு இந்த சீட்டு சரியா இருக்குமா? வேற என்ன பண்றது? சோ இது ரெண்டும் போடக்கூடாது. நன்றி. கரெக்டா எந்த எழுத்து எங்க வரணுமோ அந்த எழுத்து அங்க வந்தாதான் பொருள் சரியான முறையில அமையும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு இங்க அழகாக கொடுத்திருப்பாங்க. இது கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் சிரமப்படணும், லேசா கொஞ்சம் நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதை ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ மொழி முதல் எழுத்துக்கள்ல ஒரு சொல்லில்ல ஃபர்ஸ்ட் எழுத்து என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் எழுத்து என்னென்னலாம் வரலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. இதோட சொல்றதையும் எழுதிக்கங்க. சொல், பதம், கிளவி. மொழி என்பதற்கு சொல், பதம், கிளவி என்று பல்வேறு பொருள்கள் உண்டு. சரியா? சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்து 12 சொல்லின் முதல்ல வரும். பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆனாலேருந்து ஆரம்பிச்சு அவ்வண்ணா வரைக்கும் எல்லாமே வரும். அதனாலதான் ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்களா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈக்கமது ஈவது இயல்பேலா, அடுத்துதான் ஊக்கமது கைவிடல், சம்திங் அது மாதிரி வரும். பட் மறந்து போச்சு. இது மாதிரி உயிரெழுத்து 12 சொல்லின் முதல்ல வரும். அடுத்து பாருங்க, இந்த உயிர்மை எழுத்துல க ச த ந ப ம ஆகிய வரிசையில் இருக்க எல்லா எழுத்துமே வரும். வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வரும். அனைத்து உயிர்மை எழுத்துக்களும் வரும். சரியா? சொல்லின் முதலில் வரும். அடுத்து பாருங்க, இத ஞாபகம் வச்சுங்க. க ச த ந ப ம. க ச த ந ப ம. ஓகேவா? எல்லாமே வருது. மூணாவதா பாருங்க, ஞ ஞ ய வ. இந்த வரிசையில சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க. சில எழுத்துக்கள் மட்டும்தான் வருங்கிறாங்க. அதுல பர்டிகுலரா இந்த ஞ வரிசையில இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். அந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். ஞனம். இதுவும் இப்ப பயன்படுத்துறது கிடையாது. எங்கனம், அங்கனம், இங்கனம் அப்படிம்போம்ல. சரியா? அது மட்டும்தான் வரும். இப்ப அதுவுமே பெரும்பாலும் வழக்கொழிந்து விட்டது. அங்கனம் இங்கனம் இப்பதான் சொன்னோம். சரியா? அடுத்து பாருங்க, இந்த ஞா வரிசையில என்னென்னலாம் வருது, எத்தனை வருது, கவுண்டிங் ரொம்ப முக்கியம். 4 வரும் மொத்தம். 4 வரும் மொத்தம். ஞ ஞா ஞே ஞோ. என்னென்ன எழுத்து வருது, எத்தனை எழுத்து வருது, இது 4ம் சொல்லின் முதல்ல வரும். அடுத்து இந்த ய வரிசையில ய யா யு யூ யோ யோ. சரியா? ய யா யு யூ யோ யோ அப்படிங்கிற இந்த 6 எழுத்துகளும் சொல்லின் முதல்ல வரும். சொல்லின் முதல்ல வரும். லாஸ்டா பாருங்க, வ வரிசையில வ வா வி வி வே வே வை வௌ அப்படிங்கிற எத்தனை எழுத்து, 8 எழுத்து. பெரும்பாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னா தான் இங்க போவாங்க, இந்த எழுத்துக்குள்ள போவாங்க. ஆனா கேள்வி உங்களுக்கு நடுத்தரமாவோ இல்ல எளிமையாகவோ இருக்கின்ற பட்சத்துல இந்த எத்தனை எழுத்து வருது அப்படிங்கிற இடத்துல நின்றுவாங்க. சரியா? சோ நல்லா கவனிச்சுக்கங்க. என்னென்ன வருது, உயிர்மை எழுத்து, உயிரெழுத்து எல்லாமே வந்துருது. உயிர்மை எழுத்துல க ச த ந ப ம இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாமே வருது. ரிமைனிங் பார்த்தோம்னா ஞ ஞா ய, லாஸ்டா என்ன பார்த்தோம், வா பார்த்தோமா, வா. இந்த 4 வரிசையில சில எழுத்துக்கள் மட்டும்தான் வருது. ஞா வரிசையில ஞ அப்படிங்கிற எழுத்து ஒரு எழுத்து மட்டும்தான் வருது. ஞா வரிசையில ஞா அந்த வரிசையில ஒரு 4 எழுத்துக்கள் வருது. யா வரிசையில
6 எழுத்துக்களும் வா வரிசையில 8 எழுத்துக்களும் வரதை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கா வரிசையில எல்லாம் வருதுன்னோம்ல, அதனால காலேந்து கவு வரைக்கும் உள்ள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்தரா பாத்துருவோம். இப்போ என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்துட்டோம். அப்போ வெரி குட் சதீஷ் லட்சுமி போட்டிருக்கீங்க. ஒலி வடிவம் உயிர் மற்றும் மெய்யெழுத்தை சார்ந்து இருக்கும் அப்படின்னு. சரியா? எதுக்கு உயிர்மை எழுத்தா? உயிர்மை எழுத்தினுடைய ஒலி வடிவம் உயிர் மற்றும் மெய்யெழுத்தை சார்ந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த சவுண்டை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் க அப்படின்னு. எண்ட்ல முடியறதுதான் பெரும்பாலும் இனி வரும் பகுதிகளில் நம்ம டீட்டெயிலாவே சொல்லுவோம். ஸோ அதுதான் நார்மல் கேஸ்ல சொல்றப்போ என்ன சொல்லுவோம்னா ஒலி வடிவம் உயிரெழுத்து, ஒலி வடிவம் உயிரெழுத்து, வரி வடிவம் மெய்யெழுத்து ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க சொல்லியிருப்போம். புக்ல இது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஒலி வடிவம் உயிர் மற்றும் மெய்யெழுத்தை சார்ந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நோட் பண்ணிங்க. கரெக்ட் தான். ஆனா பெரும்பாலும் இனி வரும் பெரிய வகுப்புகள்ல நம்ம அதை டீட்டெயில்டாவே பார்ப்போம். நம்மளா சொல்லும் போதே ஒலி வடிவம் உயிரை ஒத்ததாகவும் ஒலி வடிவம் உயிரை ஒத்ததாகவும் மெய் வடிவம் எதை ஒத்து இருக்கும்? மெய்யெழுத்தை. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்ததாகவும் இருக்கும் அப்படின்னு தான் படிப்போம். சரி, இப்ப நீங்க என்ன புக்ல இருக்கோ அதையே ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, வெரி குட். சரியா? சோ ஃபர்தரா நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ மொழியில என்னென்னலாம் வருது அப்படிங்கறத பார்த்துட்டோம். மொழியில முதல்ல என்னென்னலாம் வருது அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்து மொழி முதல்ல என்னெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மொழி முதல்ல என்னெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரியா? மெய்யெழுத்து 18 சொல்லின் முதல்ல வராது. காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்னு பார்த்தோம்னா எல்லாமே புள்ளி வச்ச எழுத்து. எல்லாமே புள்ளி வச்ச எழுத்து. புள்ளி வச்ச எழுத்து எப்படி முதல்ல வரும்? பொருள் வராது இல்ல. புள்ளி வச்ச எழுத்து எப்படி முதல்ல வரும்? பொருள் வராது. ஓகேவா? சோ அதை ஞாபகம் வச்சுங்க. மெய்யெழுத்து எப்பவும் முதல்ல வராது. ரெண்டாவது பாருங்க, ட ந ர ல ல ல ராணா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லி முதல்ல வராதுன்னு அடி அடி ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ட ந ர ழ ல ல ர ந. சரியா? 8 எழுத்துக்களை ஓர் எழுத்து கூட வராதுங்க. நீங்க இதெல்லாம் கேரே பண்ணிக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. மூணாவதா பாருங்க, ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது. மெய்யெழுத்து இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. புள்ளி வச்ச எழுத்துனாலே முதல்ல வராது. ஓகேவா? புள்ளி வச்ச எழுத்துனாலே முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அடுத்து பாருங்க, இதுதானே அப்படியே இங்க மேல பார்த்தோம். மேல பார்த்தோமா? என்னன்னு பார்த்தோம்? இந்த வரிசையில இந்த ஒரு எழுத்து தான் வரும். அந்த வரிசையில அந்த 4 எழுத்து தான் வரும். இந்த வரிசையில இந்த 6 எழுத்து, அந்த வரிசையில இந்த 8 எழுத்து அப்படின்னு பார்த்தோமா? பார்த்தோம்ல. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர, அங்க என்னன்னு சொன்னோம்? இந்த எழுத்தெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வருதுப்பா அப்படின்னு சொன்னோம்ல, அந்த எழுத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் எல்லாமே முதல்ல வராது அப்படின்னு சொல்றாங்க. அதேதான், இந்த எழுத்து தான் இங்க ஃபர்ஸ்ட்ல வருதுன்னோ, ரிமைனிங் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரியும். அது மட்டும் தான் வருதுன்னா ரிமைனிங் உள்ளது எதுவுமே வராது தானே. அதேதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? கீழே பாருங்க இந்த பாக்ஸ்ல தமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்ற இதெல்லாம் என்னவா? பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள். சரியா? இதுக்கெல்லாம் எழுத்துக்கள் மாறி இருக்கே, இங்க மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் பிறமொழி சொற்கள். நம்முடைய தமிழ் மொழிக்கு மாற்றி எழுதுகின்ற பொழுது, ஒளிபெயர்த்து எழுதுகின்ற பொழுது இது போன்ற மாற்றங்களை நம்ம முன்னெடுத்து தான் செல்ல வேண்டும். சரியா? சோ ஃபர்தரா அடுத்து பார்ப்போம். இப்போ மொழி முதல்ல என்ன வரும்னு பார்த்தோம். முதல்ல என்ன வரும், என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது மொழி இறுதி எழுத்துக்கள். இதுல என்ன வரும், என்ன வரக்கூடாது அப்படிங்கறத பார்ப்போம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? மொழி இறுதினா என்ன? சொல்லின் இறுதி எழுத்து.
சரியா? சொல்லின் இறுதி எழுத்து, சொல்லின் இறுதி எழுத்து. இதுல மொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்றோம். மொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்றோம். சரியா? மொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்றோம். உயிரெழுத்து 12 மெய்யோடு இணைந்து உயிர் மெய்யாகவே மொழி இறுதியில் வரும். நல்லா கவனிச்சுங்க, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கங்க. இது கொஸ்டின்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. உயிரெழுத்தோட இணைந்து உயிரெழுத்தோட மெய்யும் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தான் மொழி இறுதியில் வரும். உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழி இறுதியில் வரும். அதே மாதிரி இந்த இஞ்சி, இன், இம், இ, இல், இல் ஆகிய மெய்யெழுத்து எத்தனை இருக்கா? 11 இருக்கு. எத்தனை இருக்கு? 11 இருக்கு. இதுல இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க, எரல வளல கான்செப்ட் இருக்கா? வல்லினம் மெல்லினம் இது என்னது? இடையினம். அப்படியே இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இந்த இதை மட்டும் பாருங்க, இது என்ன கான்செப்ட்? நமன மெல்லினம் பார்ப்போம்ல, இதுல ஒரே ஒரு எழுத்து மட்டும் இங்க இருந்திருக்காது, மட்டும் இருக்காது, இது மட்டும் இருக்காது, பாக்கி எல்லாம் இருக்கும். சோ மெல்லினத்துல ரிமைனிங் இருக்கிற 5 எழுத்தும் இடையினத்துல இருக்கக்கூடிய 6 எழுத்தும் சேர்த்தோம்னா இந்த மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த 3 பாயிண்ட்டும் இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுங்க. கேள்விகள்ல ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாம். இனிமேலும் உங்களுக்கு இதுல கேள்விகள் வருவதற்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்போ சொல்லின் இறுதியில என்ன வரும்னு பார்த்துட்டோம். சொல்லின் இறுதியில என்ன வரும்னு பார்த்துட்டோம். சொல்லின் இறுதியில என்ன வராது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். சொல்லின் இறுதியில என்ன வராது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். என்னென்னலாம் வராது? சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சொல்லின் இறுதியில உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அதே மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டும்தாங்க வரும். உயிர் மெய்யா மட்டும்தான் வரும். சரியா? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த 2 பாயிண்ட் இப்ப சொல்ல போறது. சரியா? அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? உயிரெழுத்து லாஸ்ட்ல வரவே வராது, அவ்வளவுதான், வெளில போ அப்படின்ட்டோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? உயிரெழுத்து வரும்பா. எப்போ வரும்னா அளபெடுத்து ஒலிக்கும் போது வரும். அது என்ன அளபெடுக்கிறது அப்படின்னா, ஒரு மேட்ரு சொல்லுவாங்க. செய்யுளில் ஓசை குறைகின்ற பொழுது, செய்யுளில் ஓசை குறைகின்ற பொழுது, இல்லையா ஓசை குறையாத பொழுது இன்னிசை கொடுப்பதற்காக, இன்னிசை கொடுப்பதற்காக சொற்கள் அளபெடுக்கும் அப்படிங்கிறாங்க. சொற்கள் அளபெடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அளபெடைங்கிறது. சரியா? எக்ஸ்ட்ராவா இன்னொரு எழுத்தை ஆட் பண்ணிக்கிறது. எனக்கு இந்த இடத்துல சவுண்ட் பத்தல, சோ இனிய ஓசை தருவதற்காகவோ, இல்ல எனக்கு சுத்தமாவே பத்தல, எனக்கு இப்ப இன்னொரு எழுத்து சேர்த்தாதான் அது கரெக்டா முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதுதான் அளபடை அப்படிங்கிறது. கிளவிக்கெல்லாம் சொல்லணும்னா இதுதான். சரியா? அளபடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறனா, ஃபர்ஸ்ட் நம்ம உயிரெழுத்து வராதுன்னோம், அதே அடுத்த இதுல உயிரெழுத்து வரும். ஆனா எப்ப வருமா? எப்ப வருமா? அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்து வருமா அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து வரவே வராது. இது நமக்கு தெரியும். ஆயுத எழுத்துல தானே நம்ம படிச்சோம். ஆயுத எழுத்துல படிக்கும் போது என்ன பார்த்தோம்? தனக்கு முன் ஒரு என்ன வரும்? தனக்கு முன் குறில் எழுத்தையும் உயிர்மை குறிலையும் தனக்கு பின் வல்லின உயிர்மையையும் கொண்டிருக்கும். சரியா? அந்த கண்டிஷன் பார்த்தோம். சோ இதுவுமே லாஸ்ட்ல வராது. அடுத்து பார்த்தோம்னா க ந ச ட த ப ர, ஒண்ணும் இல்ல, கசட தபர, இந்த ஒரு எழுத்து மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஆகிய 7 மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. சொல்லின் இறுதியில் வருவதில்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க, உயிர்மை எழுத்துக்கள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஓகேவா? அங்க
இந்த இந்த 7 எழுத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 11 எழுத்தும் அங்க வரும்னு பார்த்தோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரியும் இந்த 7 எழுத்து இங்க வரும், இங்க வராது, சாரி இங்க வராது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? எக்ஸப்ஷனல் கேசஸ்ல இந்த கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிச் போன்ற பிற மொழி சொற்களை நம்ம இதுக்கு மாற்றும் போது இடம் பெறுவது உண்டு. அங்க பார்த்தோம்னா எக்ஸப்ஷனல் கேஸ், இதெல்லாம் நம்ம ஒளிபெயர்த்து எழுதுறதுப்பா, அதனால நம்ம இது இப்படிதான் எழுதி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் பார்க்கணும். சரியா? எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்க. என்ன வரிசை? எகர வரிசையில. எகர வரிசை அது என்ன? எகர வரிசை இக்கு கூட்டல் ஏ கே, அதுதான் எகர வரிசைன்னு சொல்றது. சரியா? இது அப்படியே போகும். கே ஞே சே ஞே அப்படின்னு நே வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த எழுத்துக்களும் இறுதியில வருவதில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒகர வரிசையில நோ தவிர, ஒகரம்னா என்ன? இக்கு கூட்டல் ஓ கோ. ஓகேவா? அதுல நோ மட்டும் வரதில்லை அப்படிங்கிறாங்க, மொழி இறுதியில் வருவதில்லை அப்படிங்கிறாங்க. நோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓரெழுத்து ஒரு மொழியில இது கேட்பாங்க உங்களுக்கு. சரியா? நோ என்னும் சொல்லின் பொருள் துன்பம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழின்னு ஒரு கான்செப்ட் உண்டு, அதுல ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. சரியா? ஓரெழுத்து ஒரு மொழினா ஒரே ஒரு எழுத்து இருக்கும், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். இந்த கான்செப்ட் பத்தி சொன்னது யாருன்னா நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் அவர்கள். சரியா? நன்னூல்ல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க, நம்ம லேட்டரா கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். அடுத்து பாருங்க, சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னென்ன. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? சொல்லின் முதல்ல என்னென்ன வரும், சொல்லின் முதல்ல என்னென்ன வராது, சொல்லின் இறுதியில என்னென்ன வரும், சொல்லின் இறுதியில என்னென்ன வராது. இப்போ ரிமைனிங் இருக்கிறது சொல்லின் இடை எழுத்து மட்டும்தான். இப்போ இடையில என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? மெய்யெழுத்து 18 சொல்லின் இடையில வரும், உயிர்மெய் எழுத்து சொல்லின் இடையில் வரும், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். திருத்தத்தை பாருங்க, மட்டுமே அப்படின்ட்டாங்க ஒரே போடா. ஏன்னா ஆயுத எழுத்துக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த ஒரு விரலை காமிச்சு இதுல ஏதாவது ஒண்ணு தொடு அப்படிங்கிற மாதிரிதான். சரியா? ஆயுத எழுத்து வேற எங்கேயுமே இடம்பெற முடியாது. ஓகேவா? இந்த மெய்யெழுத்து 18 எங்க வருதான்? இடையில வருதான். உயிரெழுத்து 12 எங்க வருதான்? இடையில வருதான். ரிமைனிங் இருக்கிற ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வருதுங்கிறாங்க. சரியா? சோ இதை நோட் பண்ணிக்கங்க. அகைன் அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லின் இடையில வரும். அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லின் இடையில வரும். அளபடை பற்றி இதுதான் நம்ம லேட்டரா ஃபர்ஸ்டே சொன்னோம். அளபடை பத்தி அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? சோ அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லின் இடையில வரும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதே தான் பார்த்தோம். அளபெடுக்கும் போது மட்டும்தான் உயிரெழுத்து இறுதியிலையும் வருது, சொல்லின் இடையிலையும் வருது. சரியா? இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இதோட இந்த பாடம் உங்களுக்கு முடிவுக்கு வருது. சரியா? சோ எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நீங்க ஒரு 10th வரைக்கும் தமிழ் இலக்கணம் பார்ப்பீங்க. இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இருக்குல்ல, இது 6th ஸ்டாண்டர்ட்லயும் 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் பார்ப்பீங்க. ஓகேவா? இலக்கணத்துல இருக்கிற ஒரே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக்னா இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான். அதே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இருக்கும். மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ரொம்ப புரிதல் மற்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும், இதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ இதை ப்ராப்பரா படிங்க, இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா இடம்பெறும், இதுல தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த யூனிட்டுக்கு போவோம். அடுத்த யூனிட் பார்த்தோம்னா இணை எழுத்துக்கள். இதெல்லாம் அப்படியே லட்டு சாப்பிடுற மாதிரி இணை எழுத்துக்கள். அது என்ன இணை எழுத்துக்கள் அப்படின்னா, எழுத்துக்கள் எங்க பிறக்குது, எப்படி பிறக்குது, அது அதனுடைய ஒலிக்கும் முயற்சி என்ன, அதனுடைய பிறக்கும் இடம், இதெல்லாம் வச்சு எப்ப அவன் நம்மாலுப்பா, எப்ப நீ அவங்க டீமு, நீ இவங்க டீமு, நீ நம்ம டீமு,
இப்படின்னு பிரிப்பாங்கல்ல. சோ இது மாதிரி பிரிக்கிறாங்க. அது எங்க பிறக்குது, அதனுடைய ஒலிக்கும் முயற்சி என்ன, இதெல்லாம் வச்சு பாக்குறோம், பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது ஜோடி ஜோடியா போறாங்க. சரியா? அது என்னென்ன ஜோடி யார் யாரோட இருக்காங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஓகேவா? இணை எழுத்து. சரியா? சிம்பிள் கான்செப்ட், ஒண்ணும் இல்ல. க ச ட த ப ர. இது என்ன? கசட தபர வல்லினம். ஞ ஞ ந ந ம ந. இது என்ன? மெல்லினம். அடுத்து என்ன எழுதுவோம்? ய ர ல வ ல ல. இது என்ன? இடையினம். இது என்ன? இடையினம். இப்ப ஒண்ணும் இல்ல, நல்லா கவனிச்சுங்க. இணை எழுத்து இப்ப சொல்றதோட முடிஞ்சு போச்சு. காவுக்கு ஞா, சாவுக்கு ஞா, டாவுக்கு நா, தாவுக்கு நா, பா மா ரா நா. முடிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்கேயே எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. திங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? திங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தி இங்க இல். இந்த காவோட இணை எழுத்து தான் இந்த இங்கு. இருக்கா? இருக்கா? அதே மாதிரி மஞ்சள்ல பாருங்க, சாவோட இணை எழுத்து இஞ்சு. அடுத்து மண்டபம் பாருங்க, டாவுக்கு நா. சந்தனம் தாவுக்கு நா. அம்பு மாவுக்கு பாவரிச. ஓகேவா? தென்றல் ராவுக்கு நாவரிசை. இப்ப புரிஞ்சிருச்சா? இததான் இங்க டெஃபினேஷனா கொடுத்திருப்பாங்க. இததான் இங்க டெஃபினேஷனா கொடுத்திருப்பாங்க. ஒலிக்கும் பேரு, முயற்சி, பிறக்கும் இடம், இதெல்லாம் ஒற்றுமையா வச்சு அதை கிளாசிஃபை பண்றாங்க. அதுக்கு பேர் இணை எழுத்து. 6 வல்லின எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்து வந்து இணை எழுத்து, இடையின எழுத்து தனித்து வரும் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த கான்செப்ட் தான் அப்படி கொடுத்திருப்பாங்க. சரியா? வேற எதுவும் கிடையாது. வல்லினத்துக்கு மெல்லினம் இனம், மெல்லினத்துக்கு வல்லினம் இனம், இடையினம் தனி. முடிஞ்சிருச்சு. இணை எழுத்து ஓவர். ஓகேவா? அதே மாதிரி இதுதான் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது மெய் எழுத்துக்களுக்கு பார்த்தோம். மெய் எழுத்துக்களுக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உயிரெழுத்துக்கு பார்க்கணும் இல்லையா? காரணம் என்ன? உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதானே, உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதானே முதல் எழுத்து. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 சேர்ந்ததுதானே முதல் எழுத்து. இந்த 30 எழுத்துக்களும் இல்லைன்னா மற்ற எழுத்துக்கள் தோன்ற முடியுமா? அதுக்கு அடிப்படையான மெய்யெழுத்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது உயிரெழுத்து. உயிரெழுத்து எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அப்போ உயிரெழுத்து 12ங்கிறப்போ ஒண்ணும் இல்ல, அ ஆ இ ஈ உ உ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஒரு 3 இடம் மட்டும் நீங்க அடிபடும். ஒரு 3 இடம் மட்டும் அடிபடும். 3ஆ 2ஆ? 2 இடம் மட்டும் அடிபடும். சரியா? என்னன்னு? ஐ. ஐ. ஐக்கு என்ன? ஐக்கு ஈ. ஐக்கு ஈ. ஔ வரும். இது ஏன் ஈயும் ஊவும் போடணும்? ஏன் வேற எழுத்து போடக்கூடாதா நம்ம? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்ல சவுண்ட் மட்டும் பாருங்க. ஐ சொல்லும் போதே அந்த ஈல முடியும். அடுத்து அந்த இதை சொல்லி பாருங்க. ஔ சொல்லி பாருங்க, ஊல முடியும். அதனாலதான் ஐக்கு இணை எழுத்தான ஈயும் அவுக்கு இணை எழுத்தான ஊவும் இடம்பெற்றிருக்கு. சரியா? இந்த 2 எழுத்துக்கு மட்டும் இது மாதிரி மாறும். பாக்கி எல்லாத்துக்குமே அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஈ ஐக்கு ஈ ஓ ஓ அவ்வுக்கு ஊ. ரைட்டா? காரணம் என்னன்னா அது சவுண்ட்ல இத ஈயையும் ஊவையும் ஒத்தி இருக்கிறதுனாலதான் ஐயுக்கும் ஊவுக்கும் நம்ம இந்த எழுத்துக்களை இணை எழுத்துக்களா நம்ம போடுறோம். சரியா? மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். இடையின எழுத்து தனித்து வரும். உயிரெழுத்துலதான் 2 எழுத்துக்கு மட்டும் தனியா பார்த்தோம். என்னென்ன? ஐயுக்கும் அவ்வுக்கும் பார்த்தோம். என்ன? ஐக்கு என்ன? ஈ. அவ்வுக்கு ஊ. முடிஞ்சிருச்சு.
சரியா? இங்க சின்ன சின்னதா டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்யெழுத்து மாதிரியே உயிரெழுத்துலையும் இன எழுத்து உண்டு. அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். மெய்யெழுத்துல எப்படி இன எழுத்து பார்த்தோமோ அது மாதிரியே உயிரெழுத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உயிரெழுத்துல குறிலுக்கு நெடிலும், சரியா? சவுண்ட் வேரியேஷன் வருதுல, அ ஆ இ ஈ, ஆவுக்கு ஒரு மாத்திரை, ஆவுக்கு 2 மாத்திரை, அதுதான் குறிலுக்கு நெடிலும். ஓகேவா? நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். அங்க என்ன பார்த்தோம்? மெய்யெழுத்துல வல்லினத்துக்கு மெல்லினமோ மெல்லினத்துக்கு வல்லினமோ இடையினம் தனி. இங்க குறிலுக்கும் நெடிலுக்கும், சரியா? இதை மறக்க கூடாது, இன எழுத்துக்கள் ஆகும். இந்த ஐயுக்கும் அவ்வுக்கும் இன எழுத்து கிடையாது. இதனுடைய ஒலிப்பு முறையை வச்சு இந்த ஐக்கு ஈயும் அவ்வுக்கு ஊவும் அப்படி இன எழுத்து அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இந்த சொற்கள்ல அளபடையில மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. அளபடையில மட்டும்தான். இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கொஸ்டின். அளபடையில மட்டும்தான் நெடில தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து வரும். இது கொஸ்டின், இதை நோட் பண்ணிக்குங்க. சரியா? நல்லா கவனிங்க. ஓதல், ஓதல்னு படிக்க கூடாது தயவு செஞ்சு. ஓதல், இந்த இடத்துல அந்த ஒளியை நிரப்புவதற்காக குறில் எழுத்தானது அளபெடுத்து வந்திருக்கு. சரியா? நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் வந்திருக்கா? நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில். தூவும், தூண்தான் சொல்லணும்னா இங்க ஊ இருக்குன்ட்டு தூவும் அப்படின்னு படிக்க கூடாது. தூவும், சரியா? அந்த ஒளியை நிரப்புவதற்காக ஊ சேர்த்திருக்கோம். லீ இருக்கா? இப்ப நல்லா கவனிங்க. ஊவுக்கு என்ன இன எழுத்து வந்திருக்கா? ஈக்கு என்ன இன எழுத்து வந்திருக்கா? இதை தானே இங்க நம்ம பார்த்தோம். அளபெடுக்கும் போது மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து வரும். இதெல்லாம் நெடில் தானே. ஓங்கிறதும் நெடிலு, ஊங்கிறதும் நெடிலு, ஈங்கிறதும் நெடிலு. இதற்கு இனமான குறில் எழுத்து எல்லாத்துலயும் வந்திருக்கா? ஓதல், தூம், தளி. சரியா? அவ்வளவுதான். இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ், பாவம், நம்ம தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்ல, என்ன யாருங்க பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்ல. அவ்வளவுதான், இணை எழுத்து கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. சரியா? இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோம்? இலக்கணம்னா என்ன, சரியா? இலக்கணத்துல என்னென்ன வகைகள் இருக்கு? இலக்கணத்துல உள்ள 5 வகைகள் இருக்கு. அந்த 5 வகைகள்ல இருக்கக்கூடிய முதன்மை எழுத்திலக்கணம்னா என்ன, அந்த எழுத்திலக்கணத்துல பிரிவுகள் பார்த்தோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுதம். அதுக்கப்புறம் இதை அடிப்படையா வச்சு வர முதல் எழுத்து சார்பெழுத்து பார்த்தோம். சார்பெழுத்துல இருக்கக்கூடிய 10 வகை. அந்த 10 வகையில முதல் 2 வகை பார்த்தோம். அப்புறம் மொழி முதல், மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம். இதுல எதெல்லாம் முதல்ல வரும்? மொழி முதல்னா முதல்ல என்னென்ன வரும், முதல்ல என்னென்ன வரக்கூடாது. இறுதினா இறுதியில என்னென்ன வரும், இறுதியில என்னென்ன வரக்கூடாது, இடையில என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அடுத்து இப்ப நம்ம பார்த்தது இணை எழுத்து பார்த்து முடிச்சிருக்கோம். சரியா? சோ ஃபர்தரா அடுத்த யூனிட்டுக்கு போவோம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்கா? ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆன் ஸ்பாட் நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இலக்கணம்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இன்றியமையாத ஒன்று நமக்கு. சரியா? இன்றைய காலகட்டத்துல பிறமொழி சொற்கள் நம்ம பெரிதளவுல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? முடிந்த அளவு ஒரு மொழி எப்போது காக்கப்படும் என்றால், அம்மொழி பேசக்கூடிய மண்ணின் மைந்தர்களால் மட்டும்தான் அம்மொழியை காக்க முடியும். சரியா? அவங்க என்ன பண்ணணும்? அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு என்னவா இருக்கும்? ஒன்னும் பண்ண வேணாம், பிறமொழி கலவாவண்ணம் பேசினாலே போதுமானது. பெரும்பாலும் பேசுறது ரொம்ப எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா கடினமான ஒண்ணுதான் இன்றைய சூழலுக்கு ஏற்ப. சரியா?
முடிந்த அளவு நம்ம அதை குறைச்சிக்கிட்டோம்னாலே நல்லதுதான். எந்த இடத்துல நம்ம எந்த மொழியை பேசணுங்கிறது இருக்குல்ல, அந்த மொழி தேவைப்படுகின்ற இடத்துல பேசினா நல்லது. மற்ற நேரத்துல பெருமளவுல நம்முடைய தாய்மொழியை பயன்படுத்துறது தான் மிகவும் சிறப்பான ஒன்றா இருக்க முடியும். சரியா? சரி, ரைட். நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா சுட்டெழுத்து வினா எழுத்து. சாரி, 5வது இடத்துக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். மயங்கொலிகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா மயங்கொலிகள். அது என்ன மயங்கொலிகள் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு எழுத்து இருக்கு, அந்த எழுத்தை உச்சரிக்கிறோம், அதற்கு ஒரு ஒலி வருது. சரியா? அதே ஒலியில ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தா எந்த எழுத்து நம்மளால கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அத வரி வடிவத்துல நம்ம எழுதுகின்ற பொழுது சரியான எழுத்தை நம்ம அங்க எழுதணும்ல. அததான் எந்த எழுத்தை எந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படி நம்ம மாத்திட்டோம்னா அதனுடைய பொருள் வேறுபடும். சரியா? அதுதான் மயங்கொலிகள் அப்படிங்கிற பகுதியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மனம், மனம் இரண்டுமே ஒரே ஒலிப்பு முறையுடைய சொற்கள் தான். மனம், மனம். இதுல எது மாறுதல் ஏற்படுது? 3 சுழி நாவா 2 சுழி நாவா? ஓகேவா? நம்ம பேச்சு வழக்குல சொல்லக்கூடியது இதுதானே. 3 சுழி நாவா 2 சுழி நாவா? இப்ப இதுக்கெல்லாம் பேர் பார்ப்போம். சரியா? மனம், மனம். இதுக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா, இந்த மனத்துக்கு என்ன பொருள்? நறுமணம், அருமை. இந்த மனத்துக்கு உண்மைதான், அது சொல்லலாம், நம்முடைய மனசு. சரியா? மனம். ரைட். நல்லா கவனிங்க. சமையலறையிலிருந்து நல்ல மனம் வந்தது அப்படின்னா எந்த மனம் நம்ம பயன்படுத்துவோம்? 3 சுழினா தான் பயன்படுத்துவோம். அப்போ 2 சுழினா பயன்படுத்தினா அது சரியா இருக்குமா? சமையலறையிலிருந்து நல்ல மனம் வந்தது அப்படின்னா அது வேற மாதிரி ஆயிடும். சரியா? அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேற மாதிரி ஆயிடும். ஸோ அது போடக்கூடாது. இதுதான் அந்த பொருளையே மாத்தி விட்டுரும். ஓகேவா? சோ இந்த பொருள் வேறுபாடுகள், இந்த பொருள்ல நம்ம பிழை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வதற்காக தான் இந்த மயங்கொலிகளை நம்ம சரிவர கற்றுக்கணும். இந்த மயங்கொலிகள் மொத்தம் பார்த்தோம்னா 8 இருக்குங்க. எத்தனை இருக்கு? 8 இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ந ந ந ல ல ல. அடுத்து பார்த்தோம்னா ர ர. வந்துருச்சா? அவ்வளவுதான், மயங்கொலிகள் முடிஞ்சிடுச்சு. மயங்கொலிகள் முடிஞ்சிடுச்சு. சரியா? மயங்கொலிகள் மொத்தம் 8. என்னென்ன? சரியா? அதுக்கப்புறம் அதை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பொருள் என்ன வருது, இதைதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? மயங்கொலிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லின் ஒலிப்பு முறை ஒன்றாக இருந்தாலும் கூட அதனுடைய பொருள் வேறுபடும். இதைதான் நம்ம இங்கிலீஷ்ல ஹோமோபோன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஹோமோபோன்ஸ், ஹோமோனிம்ஸ்ல 2 இருக்கு. சரியா? ஹோமோபோன்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா? இங்க என்னென்ன கொடுத்திருக்கோம்? இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த 3 எழுத்துக்கள் கவனிங்க. இந்த 3 எழுத்துக்களை கவனிங்க. ஓகேவா? ந ந ந ந ந ந. ஓகேவா? இது எங்கேருந்து பிறக்குது அப்படிங்கிற படம் தான் இங்கே நமக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். இந்த நா எழுத்தானது எந்த இடத்துல இருந்து எப்படி பிறக்குது, இந்த நா எப்படி பிறக்குது, இந்த நா எப்படி பிறக்குது, தயவு செஞ்சு படிச்சிருங்க. கேள்விகள் கண்டிப்பா வரும். ஓகேவா?
நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நுனியை வருடுவதால், நுனியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதே மாதிரி நாவின் நுனி மேல் அன்னத்தின் முன்பகுதி, இங்க நடுப்பகுதி, நுனின்ட்ட மன்னிச்சிருங்க, நடுப்பகுதி இந்த இடத்துல பார்த்தோம்னா முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. முன்பகுதியை தொடுப்பதால் நகரம் பிறக்கிறது. அடுத்து பாருங்க, நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி, மேல்வாய்ப்பல்லின் அடி அதை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு கேள்விகள் பெரும்பாலும் மிக எளிமையாக இருக்கின்ற பொழுதில் மயங்குழிகளுடைய வகைகள் கேட்டுருவாங்க. எத்தனை வகைகள் இருக்கு, எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. 8. அது என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். சில நேரத்துல கடினமா உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா இந்த இடத்த தான் பிடிப்பாங்க. அதனாலதான் சொல்றோம், நம்ம எல்லாம் பார்த்துருவோம், இந்த இடத்த விட்டுட்டு போயிடுவோம். இந்த இடம் கொஞ்சம் மிகவும் கவனமானது. சரியா? அடுத்து பாருங்க, இதற்கான இணை எழுத்துக்கள் வேற கொடுத்திருக்காங்க. சரியா? இணை எழுத்து நம்ம பார்த்தோமா, கசட தபர ஞஞன நம்மன, கசட தபர. அப்ப டாவுக்கு என்ன வரணும்? 3 சுழி நா வரணும். இருக்கா? தாவுக்கு நா, ராவுக்கு நா ஆகியன இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இணை எழுத்துக்களை கொண்டுதான் தகரத்தை அடுத்து வரும் நகரம் பேரு தன்னகரம் அப்படிம்பாங்க. தன்னகரம். ஏன் தன்னகரம்ங்கிறாங்க? தகரத்தை அடுத்து வரும் நகரம். ஏன்னா இந்த நகரத்துக்கு இந்த தகரமானது இணை எழுத்து. பேர் வைப்பு முறை எப்படி பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்? 3 சுழின 2 சுழின. இன்றைய கால வழக்குல அது வந்துருச்சு. சரியா? காரணம் நம்ம அந்த அளவுக்கு இத பெருசா எடுத்துக்கிறதுல அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்ம கேள்வின்னு வரும்போது இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வின்னு வரும்போது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், மறக்காதீங்க. தகரத்தை அடுத்து வருவதால், ஏன்னா இந்த நாவுக்கு இந்த டா இணை எழுத்து, வேற ஒன்றும் கிடையாது. இந்த நாவுக்கு இந்த டாங்கிறது இணை எழுத்து, அதனால இத டன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இத பார்க்காம அப்படியே சும்மா சொல்லுங்க, தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தன்னகரம், ரன்னகரம். சரியா? 3 சுழி நானா டன்னகரம், 2 சுழி நானா ரன்னகரம், நா அப்படின்னா தன்னகரம். காரணம் என்ன? ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா அதனுடைய இணை எழுத்துக்களை வச்சு நம்ம அதற்கு பெயர் வழங்குறோம். இது கேள்வி வரும், இதுல இருந்து கேள்வி வரும், இதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த சைடு பார்த்தோம்னா ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வருகிறது. ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வருகிறது. அதே மாதிரி ர எழுத்துக்கு முன் இன்று வருகிறது. மன்றம், நன்றி, கன்று, கண்டம், வண்டி, நண்டு. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இணை எழுத்து கான்செப்ட்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். சரியா? அடுத்து பார்த்தோம்னா நகரம் எந்த இடத்துல எல்லாம் வரணும், இந்த தன்னகரம் எந்த இடத்துல எல்லாம் வரணும், இந்த ரன்னகரம் எந்த இடத்துல எல்லாம் வரணும். சரியா? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முதல் மொழி இறுதி எழுத்துக்கள்ல பார்த்தோமா. இப்போ அதனுடைய பொருள் எவ்வாறு மாறுபடுது அப்படிங்கிறத பார்க்கணும். வானம், இது கேள்வி, டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் நேரடியா உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து வச்சிருவாங்க. இது ரெண்டுத்துக்குமான பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டு. தன்னகரம் வரும்போது வானம்னா வெடி என்ற பொருள்ல வருது. ரன்னகரம் வரும்போது வானம்னா ஆகாயம் என்ற பொருள்ல வருது. அதே மாதிரி பனிக்கு பாருங்க, பனிக்கு பாருங்க, தன்னகரம் வரும்போது வேலை அப்படிங்கிற பொருளையும், ரன்னகரம் வரும்பொழுது குளிர்ச்சி அப்படிங்கிற பொருளையும் வருது. சரியா? வானம் வெடி, வானம் ஆகாயம், பனி வேலை, பனி குளிர்ச்சி. ஓகேவா? ரைட். அடுத்து பார்த்தோம்னா லா லா லா, இதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நம்ம இப்ப பார்க்கிறோம். எந்த இடத்துல பிறக்குது? ஓகேவா? மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வ போல இருப்பதால் பகர லகரம். பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகர லகரம் வா மாதிரி தானே இருக்கு, பகர லகரம்.
அதே மாதிரி மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். எது பொது லகரம்? இதுதான். சரியா? நான் போல இருக்கிறதுனால இது நகர லகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நகர லகரம் மற்றும் பொது லகரம் என்று அழைக்கப்படும் லகரம் எது அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வைக்கலாம். எந்த ல வரணும்? இந்த ல. சரியா? அடுத்து பார்த்தோம்னா லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் லகரம் தோன்றும். சரியா? இதுல பிராக்கெட்ல வேற கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கான்செப்ட் பாருங்க. லகரமும் சரியா, எந்த லகரம்? பொது லகரமும் இந்த சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். சரியா? இந்த சிறப்பு லகரமும் ஒரே இடத்துல தான் தோன்றுதான். சரியா? ஒரே இடத்துல தான் ஒழிக்கப்படுதான். ஓகேவா? ல தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று சொல்லுவோம். சரியா? இது ம போல இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. மகர லகரம் மற்றும் சிறப்பு லகரம் இந்த லகரம். நகர லகரம் மற்றும் பொது லகரம் இந்த லகரம். இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். பொருள் வேறுபாடு பார்ப்போம். விலை பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்குதல், விலை விரும்புதல். சரியா? விளைவித்தல், விளைவித்தல்னு பார்ப்போம்ல, விளைவித்தல். இப்ப ஞாபகம் வருதா? விளைவித்தல், உண்டாக்குதல். விளை, விளைதல், நம்மளுடைய விருப்பம், விளைதல் போது விளைதல், விளை, இது பொருளின் மதிப்பு, இது விளைதல், விளை உண்டாக்குதல், விளை விரும்பு. இலை செடி நிலை, இலை மெலிந்து போதல். என்ன இவ்வளவு இழைச்சு போயிட்ட நீ? இலை மெலிந்து போதல், இலை நூல் இலை. முடிஞ்சிருச்சா? கடைசியா 2 பார்க்க போறோம். ர ர. இந்த நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வர்றதுனால இது ரகரம் தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க. இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். இந்த ர எங்க நம்ம பார்ப்போம்? இந்த ர நம்ம எங்க பார்ப்போம்? எரள வளல, எரள வளல எனப்படும் இடையின எழுத்துக்கள்ல இந்த ரவை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ர எங்க வரும்? கசடதபர என்று சொல்லக்கூடிய மெல்லின எழுத்துக்களின் வரிசையில இதை நம்ம பார்க்கிறதுனால இது வல்லின வரிசையில பார்க்கிறதுனால இது வள்ளிநகரம் ரகரம் என்று இதை நம்ம சொல்றோம். வள்ளிநகரகரம் என்று கூறுகிறோம். சரியா? இதனுடைய பொருள் வேறுபாடை பாருங்க. ஏரி ஏரி, ஏரி ஏரி. ஏரினா என்ன? நீர்நிலை. இந்த ஏரி மேலே ஏரி, ஏரி மேலே ஏரி. இந்த கூரை வீட்டின் கூரை, இந்த கூரை உடவை. ஏரி நீர்நிலை, ஏரி மேல ஏறுறது, கூரை வீட்டின் புடவை, இது உடவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ரைட். இது வரைக்கும் நம்ம மயங்கொலிகள் வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ இந்த வகுப்பை இதோட நிறைவு செஞ்சுப்போம். சரியா? இந்த வகுப்புல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இலக்கணம்னா என்ன? சரியா? இலக்கணத்தின் பொருள் என்ன? நம்முடைய தமிழ் இலக்கணத்துல என்னென்ன வகைகள் இருக்கு? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு ஒரு 5 வகைகள் இருக்கு. சரியா? இந்த 5 வகையில முதல் வகையான எழுத்தை பத்தி தான் இந்த வகுப்பு முழுவதுமே நம்ம பார்த்தோம். எழுத்துல என்னென்ன வகையான எழுத்துக்கு? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுதம் அப்படின்னு 4 வகையில பார்த்தோம். இதை முடிச்சிட்டு அப்படியே நம்ம எங்க போனோம்? இந்த இதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, அந்த எழுத்துக்களுடைய உருவங்கள் என்ன, சரியா, எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்தோம். மேலும் அதை பத்தின சிறப்பான வாக்கியங்களையுமே பார்த்தோம். அடுத்து நம்ம எங்க போனோம்? முதல் எழுத்து சார்பெழுத்துக்கு போனோம். முதல் எழுத்துனா என்ன, அந்த முதல் எழுத்து எத்தனை இருக்கு, உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆகிய 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்து சார்பெழுத்து, இந்த முதல் எழுத்தை சார்ந்து வருவது சார்பெழுத்து அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த சார்பெழுத்துல 10 வகை இருக்கு. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலிகரம், குற்றியலுகரம் அப்படிங்கிற இந்த 10 வகைகள்ல வகைகள் மட்டும் நம்ம பார்த்தோம். அடுத்து அதுல முதல் 2 உயிர்மை மற்றும் ஆயுதத்திற்கான விளக்கங்களை நம்ம பார்த்தோம். இதை முடிச்சுட்டு மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம். எதெல்லாம் முதல்ல வரும், எதெல்லாம் இறுதியில வரும், ஃபைனலா நம்ம எதெல்லாம் அதே நேரத்துல எதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மொழி இடையில என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை முடிச்சுட்டு நம்ம பார்த்தது இணை எழுத்துக்கள் மற்றும் மயங்கொலிகள். சரியா? இந்த வகுப்பு சிறப்பாகவே உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கும்ங்கிறத நான் நம்புறேன். மேலும்
இது போல இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்கு. 6வது பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்கு. இது மாதிரி 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு முடிந்தால் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பும் கண்டிப்பா நம்ம எடுத்துருவோம். சரியா? இலக்கணம் சீரிய முறையில உங்களை வந்து சேர்ந்தடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதை நான் நம்புறேன். சரியா? பயனுள்ள வகையில இருந்துச்சுன்னா இந்த வகுப்பை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க தெளிவு கொடுக்கிறோம். அது போல இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மேலும் நம்முடைய அரியணை பகுதிக்கு அரியணை ஐஏஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? சோஷியல் மீடியாஸ்ல நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம அரியணை வகுப்புல தமிழ் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? பர்டிகுலர் எஸ்பெஷலி பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்கா தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரவிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்குமே இது தெரியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. குரூப் 4 எப்போ வரும்னு தெரியல. கம்மிங் டிசம்பர் 15ல உங்களுக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது ஷியூரா தெரிஞ்சிடும். எப்போ வந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா வரப்போறது மட்டும் தெரியுது. அதே மாதிரி குரூப் 2வும் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்குமே ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளோ வேகன்சிஸ்னு கேட்டு அந்த சர்க்குலர் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் அடிப்படை என்ன? தமிழ் தான். தமிழ் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி இருக்கும். அந்த 100 கேள்வியில 1/3 33லேருந்து 35 கொஸ்டின் இலக்கணம் மட்டுமே இருக்கும். இலக்கணம் மட்டுமே இருக்கும். நீங்க இந்த 2 தேர்வுலையுமே வெற்றி பெறணும் அப்படின்னா தமிழ்ல 100க்கு 100 போடுறது ரொம்ப 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 சிறந்தது. போட எப்படி 100க்கு 100 சொல்றீங்க, எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அட்டை டு அட்டை படிப்பாங்க. சும்மா இதெல்லாம் பண்றது கிடையாது. அட்டை டு அட்டை சிலபஸ்ல என்னென்ன பாட்டு இருக்கோ அது ஒன்னுத்தையும் விடுறது கிடையாது. ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும் அதெல்லாம். ஓகேங்களா? 100க்கு 100 எடுத்தே ஆகணும். அப்படி இல்லையா 95வது குறைஞ்சது இருக்கணும். குறைஞ்சது 95வது இருக்கணும். சரியா? அதற்கு கீழே நீங்க ஒவ்வொரு மதிப்பெண்ணும் குறைய குறைய நமக்கு கடினமாக மாறிவிடும். அதை நம்ம மனசுல ஏத்திக்கணும். சரியா? சோ அதற்காக தான் தமிழ் வந்து நம்ம இளம் வயது முதலே நம்மளோடய பழகி நம்மளுடைய உயிர் போன்றதுதான் நம்ம தமிழுமே. இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஐயோ தமிழா, ஐயோ தமிழா, நான் எப்படி தமிழ்லாம் படிப்பேன்? இஸ் இட்? ஓ நோ, ஐ டோன்ட் நோ தமிழ். சரியா? இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி நானும் காதுபட கேட்டிருக்கேன், நேர்லையும் பார்த்துருக்கேன். இது எந்த வழக்க முறைன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், தமிழ் வந்து இன்றியமையாத ஒன்று. அது தேர்வு நோக்கிலையும் சரி, நம்முடைய வாழ்வுக்கும் சரி. ஓகேவா? தமிழை ஒருபோதும் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனால சொல்றேன், நல்ல திறம்பட படிங்க. இலக்கணமா கவலையை விடுங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு தப்பாது, நான் கேரண்டி. கண்டிப்பா. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கூட வெளில போகாது. வெளிலேருந்து வந்தாலும் அதை நீங்க போடலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வகுப்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். சரியா? இது போன்ற மற்றொரு தகவல்களோட உங்களை அடுத்த காணொலியில வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஹேமசுந்தர். முக்கியமா இந்த டெஸ்ட் சீரீஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் அதை தேர்வு நோக்கில் பெறுவீங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? மீண்டும் ஒரு வகுப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.